ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் டே மினி விலாக் தான் பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் டைம் தாங்க நான் வீடியோ எடுத்திருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து சாயங்கால டைமில் தான் வந்து பாப்பாவும் வந்து காலேஜ் விட்டு வந்திருந்தா. சரி, அவள் வந்த பிறகு ஜூஸ்லாம் போடலான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் டயர்டாக படுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா மிஷின் தான் வாங்கிட்டு தான், சாத்துக்குடி பிளேயர் மிஷினு. அதாவது ஜூஸ்லாம் சும்மா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. நம்ம மிக்சியில் போட்டு ஜூஸ் போடுறதை விட இந்த மாதிரி ஜூஸ் பண்ணியது சூப்பராகவே இருக்குது. டேஸ்ட்டுமே சூப்பர். மாதுளம்பழம் ஜூஸ்லாம் செம்ம டேஸ்ட்டுங்க, நல்லா இருந்துச்சு. மாதுளம்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு பழம், இது மாதிரி லெமன் எல்லாமே புளியலாம். அதெல்லாம் புளிஞ்சு வச்சுட்டு இருந்தோம், ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்னு, அதுவுமே ஊற வச்சுருந்தேன். அதுவுமே போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஜூஸுமே போட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க, பார்க்குறக்கே சூப்பராக. அதான் ஃப்ரெஷ் ஜூஸுங்க தான் சூப்பராக இருக்குது பாருங்கள். மாதுளம்பழமே பாருங்கள், கலர்ஃபுல்லாக பார்க்குறக்கே நல்லா இருக்குது. ஒன்றும் கஷ்டமாக இல்லை, புளியறதுக்கு நல்லாவே சூப்பராகவே வந்துச்சுங்க. ஜூஸ்லாம் புளிஞ்சாச்சு. என்ன தான் இருந்தாலும் அந்த மிக்சியில் போட்டு அந்த சர்க்கரையை ஊற்றி போட்டு நல்லா நுர வரக்கு அடித்து குடித்தா தான் என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி போடணும்னு சொல்லி அவள் போட்டா. ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு சூப்பராகவே நல்லா நுர வர ஊற்றி சாப்பிட்றது தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி செஞ்சுட்டாங்க. அதுவுமே சூப்பராகவே இருந்துச்சு. சம்சா அதுவுமே கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதுவுமே வந்து அந்த ஆரஞ்சு பழ ஜூஸில் ஊற்றியாச்சு. 2 ஜூஸு, பாதாம் பிசுன்னு, மாதுளம்பழம் ஜூஸு, ஆரஞ்சு பழம் ஜூஸு, இது 3மே போட்டு ரெடி பண்ணி இஃப்தார் டைம் ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன செய்யணும்னு தெரியல. நைட் டின்னரு தோசைக்கு தேவையானது எல்லாமே சட்னி, வெங்காய சட்னி தான் செஞ்சிருந்தேன். அதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. டைம் ஆகிடுச்சு அவருக்கு, என்னோடய ஹஸ்பண்ட் தொழிலுக்கு டைம் ஆகிடுச்சு சொல்லிவிட்டு அவசரமாக செஞ்சேன். இந்த சட்னி கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும், அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. அதனால் சீக்கிரமாக ஊற்றி தோசையுமே ஊற்றி புதினா சட்னி, வெங்காய சட்னி தாங்க சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டா அவங்க கிளம்பிட்டாங்க. தோசை தக்காளி சட்னி தாங்க, புதினா சட்னியுமே கூட செஞ்சுருந்தேன். அதுவுமே சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க டிஃபனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாமான் தாங்க, செம்ம ஜாமான். பாப்பாவே கழுகிட்டா, எல்லாமே கழுகிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுண்டல் சால்னா தான் வச்சுருந்தேன். கத்திரிக்காய் சுண்டல்லாம் போட்டு சகருக்கு தேவையானது சூப்பராக. அது மறுநாளுக்கு மதியத்துக்கும் அவங்களுக்கு தேவையாக ரெடி ஆகிடும். அதுவுமே மணி 9:30 மணி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே பட்டு தான் செஞ்சுருந்தேன். சுண்டலுமே ஊற வச்சு வேக வச்சுட்டேன், தனியாகவே வேக வச்சு இது மாதிரி போட்டால் நல்லா சூப்பராக நல்லா வெந்துடும். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் தக்காளியுமே மிக்சியில் அரைச்சி ஊற்றிடுவேன். அரைச்சி ஊற்றி அதையுமே தூக்கி ஊற்றிடுவேன். ஊற்றி அதை ஃபுல்லாக அது மூடியாச்சு. சுண்டல் சால்னா கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா முட்டை கிரேவி தான். முட்டைக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடலாம். சளி பிடிச்சதுனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, எதுவும் நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முட்டை கிரேவி தான் இந்த பக்கம் செஞ்சுருந்தேன். வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். முட்டையுமே வேக வச்சு எல்லாமே வெள்ளை கருவு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மஞ்சள் கருவு அப்புறமா போட்டோம்னா கவுச்சு இல்லாமல் இருக்குங்க. என்னோடய வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.